மண்ணடி ஃபுட்டு, இஃப்தார் ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள நீங்கள் இந்த இஃப்தார் டைமில், நோம்பு டைமில் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ நாம் பார்க்க போகிறது மண்ணடியில் எப்படி பள்ளியில் இஃப்தார் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டோம். போயிட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து உள்ளுக்கு உட்காராமல் வெளியிலேயே உட்கார்ந்தோம். ஸோ கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கு உள்ளேயும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, வெளியிலேயும் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போகும்போது கொஞ்சம் ஏர்லியாக போனதுனால அப்போ தான் எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இஃப்தாருக்கு என்ன வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சகனில் வந்து கஞ்சி, அதே மாதிரி வடை, அதே மாதிரி உளுந்து வடை, அதே மாதிரி 4 வாட்டர் பாட்டில், அதே மாதிரி பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷனாக வந்து ஒரு சகனில் போட்டு கொடுத்தாங்க. ஸோ எல்லோரும் ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற லெவலுக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஆட்கள் எல்லாமே வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தண்ணி போத்தல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொட்டிலில் ஃபிக்ஸ் பண்ண தண்ணி போத்தல் தான் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாருக்குமே ஈச் ஒன்னுக்கு வந்து இண்டிவிஜுவலாகவே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் தாங்க வந்து அங்கே வந்து வாட்டர் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தான். எல்லாருக்குமே தண்ணி போத்தல் வச்சுருது அந்த பையன் தாங்க வச்சுட்டு இருந்தான். பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. இன்னும் இஃப்தாருக்கு வந்து 10 நிமிஷம் தாங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த 10 நிமிஷத்தில் எல்லாருமே ஃபில் ஆகிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வர ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் வெளியிலேயே வந்து ஃபில் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டும் இருக்கிறாங்க. ஸோ புதுசாக நான் ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, எல்லாருமே சேர்ந்து இஃப்தாருடைய நேரத்துக்கு முன்னாடி ஒரு இமாம் வந்து ஸ்பீக்கரில் இருந்து துவா கேட்குறாரு. ஸோ எல்லாருமே ஆமின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அது ஒரு ரிமைனிங்காக இருக்குது, நம்ம துவா கேட்கணும் இந்த டைமில் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த துவாஸை வந்து கேட்குறத பார்க்க முடியுது. ஸோ நாமளும் அவங்களோட சேர்ந்து துவாஸை கேட்டுட்டு நமக்கு தேவையான துவாஸையும் ப்ரைவேட்டாகவும் கேட்டுட்டு அப்படியே வந்து நாம் இஃப்தார் துறக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. இதே பள்ளியில் நோட் பண்ண இன்னொரு நல்ல விஷயம் இருக்குதுங்க. அதாவது என்ன நடக்குது அப்படின்னா, அதே சகனில் வெளியில் இருந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு வராங்க. பழமாக இருக்கலாம், ஹலீமாக இருக்கலாம், ஜூஸாக இருக்கலாம், அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அதே சகனில் வச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இதை பார்க்கும்போதே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த சகனில் பள்ளியால் கொடுத்த சாப்பாடை தாண்டி வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து மற்றவங்களுக்கும் கொடுத்து தின்றாங்க. ஸோ அதே மாதிரி பள்ளிக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதே மாதிரி இஃப்தார் செய்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலேயே நான் நினைக்கிறேன் இங்கே வந்து இஃப்தாருக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறமா ப்ரேயருக்காக ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உழு செய்கிற இடத்துக்கு போயிட்டோம். அங்கேருந்து உழுவை செஞ்சுட்டு ப்ரேயருக்காக ரெடி ஆகிட்டோங்க. அதுக்கப்புறமா நோட்டீஸ் பண்ண இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை உடம்புல தேய்ச்சிக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அது என்னடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வந்த விஷயம் என்னென்னா, தொழுகையில் நறுமணம் பூசுவது நபியின் சுன்னத்தாகும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ நமக்கான ஒரு அத்துரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதில் நம்மளும் வந்து அந்த அத்துரை வந்து அப்ளை பண்ணிட்டு ப்ரேயரையும் முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியாகிட்டோங்க. வெளியாகி பார்த்தோம் அப்படின்னா செம்ம க்ரௌடுங்க. ஏன்னா நாம் இருக்கிற ஏரியா தான் மண்ணடியில் ஸ்நாக்ஸ், அதாவது இஃப்தார் ஸ்நாக்ஸ் சேல்ஸ் பண்ணுற அதே ஏரியா. ஸோ எல்லோரும் இஃப்தார் ஸ்நாக்ஸை பற்றி தானே பேசுகிறாங்க. பள்ளியில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருந்தாங்க.